அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மாணவர்களே. இது 2026 பேட்ச் மாணவர்களுக்கான ஒரு விசேடமான வீடியோ. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வாரது நாங்கள் பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இலங்கையிலே நீங்கள் தான் முதலாக 26 பேட்சில் நாங்கள் தான் பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பேப்பர் கிளாஸோட நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த முதலாம் தவணை பரீட்சையில் பரீட்சையில் ஏ புள்ளிகளை பெறுவது. இரண்டாவது நாங்கள் நிறைவு செய்த இதுவரை காலம் நிறைவு செய்த யூனிட் 1, அதே மாதிரி யூனிட் 2, அதே மாதிரி யூனிட் 3, இந்த 3 அலகுகளையும் பேப்பர்களை செய்து எங்களோட தியரிகளை பூரணப்படுத்துறது. ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா, எப்படி நாங்க புள்ளிகள் அதிகரிக்க செய்யறதுன்னு யோசிச்சு பார்க்க கூட நான் எடுத்த ஒரு வழி என்னன்னு ஒரு வே என்னன்னு சொன்னா, தியரிகள் படிக்கும் போது நாங்க பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்திருக்கிறோம் உண்டானே. இப்ப நாங்க செய்ய போறது பிள்ளையால் FWC முதலாம் தவணைக்கான சீரீஸ். அதுல நான் தெரிவு செய்த பேப்பர் என்னன்னு சொன்னா, உங்கள்ட்ட எந்த பேப்பர் இருக்குன்னு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு பேப்பர்களை தந்து விடுறேன். நான் இந்த வீடியோவில் செய்ய போற பேப்பர் 2014 FWC. இந்த பேப்பர் நான் உங்களுக்கு செய்ய போறது 2014 வருஷம் வந்த FWC பேப்பர் செய்ய போறேன். நான் ஆரம்பிக்க போறது இந்த வீடியோல 2014 FWC பேப்பர் ஆரம்பிக்க போறேன். சோ வகுப்புல இந்த வீடியோ தவிர்த்து அடுத்தடுத்த வீடியோல 2015 இருந்து 2025 வரையுமா நடந்த FWC பேப்பர்களை நாங்க செய்து கொள்வோம். சோ இந்த வகுப்புகள் யாவும் என்ன செய்யும் சொன்ன பிள்ளையால் ஜூம் மூலமாக நடைபெறும். வகுப்புகள் யாவும் ஜூம் வழியே நடைபெற்றுக் கொள்ளும். சோ எங்களோட வகுப்புல டைம் டேபிள் சொல்ல கேளுங்க. ஒவ்வொரு வெள்ளியும் சனியும் ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள்லையும் இரவு நேரத்தில் 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் வகுப்புகள் நடக்கும். சோ வகுப்புகள்ல நேரடியாக இணைய முடியாத மாணவர்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கப்படும். சோ வகுப்பு எந்தெந்த நாட்கள் நடைபெறும்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி எங்களுடைய 2015 வருஷ எம்சிக்கு நடைபெறும். அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதி 2016, பிப்ரவரி 7ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு, அப்ப இந்த தினங்களும் எங்களோட வகுப்பு நடைபெறும். சோ நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு 2.5 மணித்தியாலத்துல 25 எம்சிக்குவோட ஒரு ஸ்ட்ரக்சரை முடிக்க பார்ப்போம். சரியா? சோ வகுப்புகள்ல டைம் டேபிள் நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ வகுப்புகள் இந்த நாட்கள்ல தான் நடைபெறும், இந்த நேரத்துல தான் நடைபெறும். எந்தெந்த பேப்பர் நடக்கும், உங்களுக்கு பேப்பர் உங்கள்கிட்ட தேவையில்லை. நான் எப்படி கேள்விகள் செய்யப்படணும்னு சொன்ன பிள்ளையால் ஒவ்வொரு கேள்விக்கும், அதாவது நான் எந்த டைப் பண்ணினேன், அதாவது FWC பேப்பரை நானே டைப் பண்ணி இந்த பேப்பரை விட எழுதுறதுக்கான எலிபரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பேப்பரும் எலிபரேஷன் எழுதுறதுக்கான இடைவெளி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப முதலாம் கேள்விக்குள்ள ஒரு இடைவெளி வரும். அப்ப நீங்க வீடியோ பார்த்து நான் சொல்லுவேன், கேள்விக்குள்ள இந்த விளக்கத்தை எழுதுங்க, முக்கியமான குறிப்புகள். அப்ப நாங்க உங்களுடைய FWC பேப்பர் சரி வராது. வகுப்பை இணைய விரும்புறவங்க இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் வகுப்புல இணையலாம். சோ வகுப்புல இணையறதுக்காக நீங்க இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு 1ஆம் தேதி நடக்க போற பேப்பரோடு சேர்த்து இப்ப நாங்க விளங்கப்படுத்தின 2014 வருஷத்துக்கான FWC பேப்பரை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். சோ வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைஞ்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க செய்ய போற 2015 இருந்து 2025 வருஷம் வரைக்கும் நடந்த இந்த 11 முழு வினாத்தாளை செய்ய போறோம். 11 பேப்பரை செய்ய போறோம். அதுல 2020ஆம் ஆண்டு இல்லதானே. அப்ப இந்த 11 பேப்பர்லையும் 250+ MCQ கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி 20+ ஸ்ட்ரக்சர் கேள்வியும் 30+ essay கேள்விகளும் இருக்குது. சோ மீதமான தகவல்களை நான் இந்த வகுப்புல அனுப்பேன். 2014 வருஷ பேப்பர் ஆரம்பிச்சு கொள்றேன். வகுப்பெல்லாம் கிரீன் போர்ட்ல தான் நடக்கும். வகுப்பெல்லாம் ஜூம் வழியே நடக்கும். நேரடியாக இணைய முடியாதவங்க ரெக்கார்டிங்கை பெறலாம். ரெக்கார்டிங் வகுப்புகள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 2ஆம் தேதியோட FWC முதலாம் தவணை சீரீஸ் முடிவடைந்து விடும். அதிலிருந்து ஒரு மாசம் 50 நாட்களுக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து
ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெக்கார்டிங்கை பார்வையிட முடியும். சோ ஒரு முறை மாத்திரம்தான் கட்டணம் செலுத்துறேன். இவ்வளவு நாட்களுக்கும் இவ்வளவு பேப்பர் விளக்கத்துக்குமான கட்டணம் நீங்க செலுத்த வேண்டியது 3000 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி வகுப்புல இணைந்து கொள்ள முடியும். இவ்வளவு பேப்பருக்குமான எலபரேஷன் கட்டணத்தோட உங்களோட PDF சேர்த்து நீங்க 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க வகுப்புல இணையலாம். வகுப்புல இணைஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமத்துல உங்களுக்கு நீங்க ஒரு அங்கம் பெறலாம். சோ PDFகள் வழங்கப்படும். இந்த நாட்கள்ல இந்த நேரத்தில் வகுப்பு நடைபெறும். சரிதானே? வகுப்பு பற்றின விளக்கம் சரிதானே பிள்ளையால்? அப்ப நான் 2014ஆம் வருஷம் உங்களுக்காக இந்த வருஷத்துக்கான பேப்பர் கிளாஸ்ல முதலாவது பேப்பர் 2014 FWC பேப்பர் ஆரம்பிச்சு கொள்ளுவோம். சோ வீடியோ பார்க்கிற பிள்ளைகள் வகுப்புல இணைய விரும்புறீங்க என்றால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் வகுப்புல இணைஞ்சு கொள்ளுங்க. ஏனைய 2026 மாணவர்களும் எனக்கிட்ட படிச்ச 2025 2024 மாணவர்களும் ஏனையர்களுக்கு இதை தெரியப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? ஏனைய உங்களுடைய சகோதரங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க 2026 பேட்சுக்கு 1ஆம் 2ஆம் 3ஆம் அலகுகளை ஆன்லைன் மூலமாக நிகழ்த்தி முடிச்சிட்டோம் தியரிய. அந்த தியரி படிச்சவங்களுக்கும் வெளியிடங்கள்ல பேப்பர் தான் செய்ய வேணும் என்று சொல்றவங்களுக்கும் 1ஆம் தவணை பரீட்சையில ஒரு சமூகத்துக்கு காட்டணுமே, எடுத்து காட்டணுமே. நாங்க அவங்க எதிர்பார்த்துக்கிருப்பாங்களே இவங்க A லெவல்ல என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்கு நாங்க எடுத்து காட்டணும், எங்களால் இயலும் என்று சொல்றதுக்கு ப்ரூவ் பண்ண நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே நாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இதை செய்ய போறோம். சோ 1ஆம் 2ஆம் 3ஆம் அலகுகள்ல தெளிவில்லாதவங்க இவ்வளவு கேள்விகளையும் இவ்வளவு பயிற்சிகளையும் செய்வதன் மூலமாக தெளிவடைய முடியும். அப்ப நாங்க பேப்பர் ஆரம்பிச்சு கொள்ளுவோம். சரியா? இந்த வீடியோல கதைச்சு எல்லாம் விளங்கிட்டான், டைம் டேபிள் விளங்கிட்டான், என்ன டேட்ல கிளாஸ் நடக்கும் என்று விளங்கிட்டான், எந்த நேரத்துல வகுப்பு ஆரம்பிக்கப்படும், ஜூம் வழி ஆரம்பிக்கப்படும், ரெக்கார்டிங் கிடைக்கும் என்று விளங்கிட்டான், எந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு வகுப்புல சேரலாமல் விளங்கிட்டான். இந்த வீடியோவை நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த நாட்கள்ல எந்த நாட்கள்ல பார்த்தாலும் நீங்க இடையில ஜாயின் பண்ணாலும் அதுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரிதானே? சோ 1ஆம் 2ஆம் 3ஆம் அலகுல தெளிவில்லாதவங்களுக்கு தியரியோட கொஞ்சம் நான் கேள்விகள் செய்யக்கூட கொஞ்சம் தியரியை சொல்லி தருவேன். ஒவ்வொரு கேள்விக்கும் எலபரேஷன் நாங்க அந்த பேப்பர் எழுதுறோம், அதுக்கு இடைவெளிகள் தரப்படும். இதே பேப்பர் மாதிரி இருக்காது. எலபரேஷன் எழுதுவதற்கு இடைவெளி விடப்பட்ட பேப்பர் உங்களுக்கு PDF மூலம் தரப்படும். சரியா? சோ நீங்க 2014 நடக்கிற FWC 1ஆம் தவணை பேப்பரை நாங்க ஆரம்பிச்சு கொள்வோம். சரிதானே? ரைட். 2014ஆம் வருஷம் நடந்த FWC பேப்பர் 1ஆம் கேள்வியை பார்த்து கொள்ளுவோம். PDF கிடைக்காத மாணவர்கள், இந்த இலக்கத்துக்கு வகுப்புல இணைய விரும்புகிற மாணவர்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக அந்த குழுவில் இணைஞ்சி வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சி அந்த PDF பெற்றுக்கொள்ள முடியும். சோ 1ஆம் கேள்விக்கு விளக்கத்தை சொல்ல கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 1, வினா இலக்கம் 1. எங்களுக்கு KLM என்று 3 ஓடுகள் தரப்படுகிறது. ஒரு ஓடு K, அடுத்த ஓடு L, அடுத்த ஓடு M. அதாவது ஒரு அணுவில் இருக்கிற சக்தி மட்டங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு கருவை சுற்றி இருக்கிற சக்தி மட்டங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் சக்தி மட்டத்துக்கு பெயர் சொல்லுவேன் K, 2ஆம் சக்தி மட்டம் L, 3ஆம் சக்தி மட்டம் M. இப்படியான சக்தி மட்டங்கள் காணப்படும் ஒரு அணுவில். இந்த சக்தி மட்டங்கள்ல K என்ற சக்தி மட்டத்துல 2 இலத்திரங்கள் காணப்படுகிறது. L என்ற சக்தி மட்டத்துல 8 இலத்திரங்களும் M-ல 6 இலத்திரனும் காணப்பட்டால் ஒட்டுமொத்தமா அந்த அணுவில் எத்தனை இலத்திரம் காணப்படும்? 16 இலத்திரன் காணப்படும். அப்ப 16 இலத்திரன் அது என்ன மூலகம்? சல்பர். அப்ப சல்பர் என்ற மூலகத்தில் இருக்கிற இலத்திரன் நிலையமைப்பு என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p4. அப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் கேட்டது ஒரு அணுவின் KLM ஓடுகள் முறையே 2, 8, 6 ஆகிய இலத்திரங்களை கொண்டுள்ளன. இம்மூலகத்தில் உள்ள மொத்த P இலத்திரங்கள்ல எண்ணிக்கை. அப்ப P இலத்திரங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2P-ல 6 இலத்திரனும் 3P-ல 4 இலத்திரனும் இருந்தால் மொத்த P இலத்திரன் எண்ணிக்கை 10 இலத்திரன். ஆகவே ஆன்சர் இலக்கம் 1. கேள்விக்கான விடை இலக்கம் 1.
சோ தரப்பட்ட இடைவெளியில கேள்விக்கு கீழே இடைவெளி ஒன்று தந்திருக்கேன்னு பாத்தீங்களா பிடிஎஃப்ல? அந்த 3 இடைவெளிக்குள்ளேயும் இந்த கேள்விக்கான விளக்கத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விளக்கத்தை எழுதுறது. இது முதலாம் கேள்விக்கான விளக்கமா இருக்குது. இரண்டாம் கேள்வியை பாருங்க. நான் 2 மெத்தட் அந்த கேள்வியை செய்து விடுறேன்னா, வினா இலக்கம் 2 மெத்தட்ல செஞ்சு விடுறேன். எங்களுக்கு சில சேர்வைகள் தரப்படுகிறது. ஒரு அயன், என்ன அயன்? ClO3-. இந்த அயன்ல இருக்கிற இலத்திரன்கள எண்ணிக்கை 2 வழியா செய்யலாம். என்ன ஒரு வழி என்னண்டா, குளோரின் இந்த மறையேற்றம் யாருக்குரியது? ஆக்சிஜனுக்குரியது. அப்ப ஆக்சிஜன் எத்தனை பிணைப்பெடுக்கும்? அடே தம்பி 3 ஆக்சிஜனே தம்பி 6 பிணைப்பெடுக்கும். ஆனா ஒரு மைனஸ் இருக்கிறதால ஆக்சிஜன் 5 பிணைப்பெடுக்கும். குளோரின் வலுவளவு 7. ஆகவே குளோரின் மேலே ஒரு தனித்த இலத்திரன் காணப்படும். இப்படி யோசிச்சாலும் பரவாயில்லை. இல்லாட்டி இன்னொரு பிள்ளை சொல்லுது அந்த வடிவத்தை கீறுது, ClO3 வடிவத்தை கீறுது. அப்ப இந்த இடத்துல வடிவத்தை கீறியும் ClO3- ஒரு தனித்த இலத்திரன் காணப்படும், தனிச்சோடி காணப்படும். இரண்டாவது XCFO. இந்த வடிவத்துல ஒரு பிள்ளை யோசிக்குது, ஜெனன் வலுவளவு 8, புளோரின் 4 பிணைப்பெடுக்குது. ஆகவே ஜெனன் மேலே 2 தனிச்சோடி காணப்படும். இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் பரவாயில்லை. இன்னொரு பிள்ளை என்ன செய்யுதுண்டா, செனந்த கட்டமைப்பு வரையுது, ஒரு சதுர தள வடிவத்தை வரையுது. அப்ப சதுர தள வடிவத்தை வரைஞ்சி சதுர தளத்துல 2 தனிச்சோடி இலத்திரன் காணப்படும். இப்படி ஒரு முடிவெடுக்குது. இன்னொரு ஆள் என்ன செய்யறாருண்டா, I3-, I3-, ஒரு மைனஸ். அப்ப இதுல இருக்கிற மறையேற்றம் ஒரு அயடினுக்கு போகும், மைய அணுவுக்கு போகும். அப்ப பிள்ளை யோசிக்கணும், மைய அணுவான அயடின் 7 இலத்திரனை வச்சிருக்கும், மறையேற்றம் வந்தா 8 இலத்திரனை வச்சிருக்கும். 2 அயடின் சுற்றயல் அணுவா இருந்தா 2 பிணைப்புகளை எடுக்கிறதால அயடின் மேல 3 தனிச்சோடி இலத்திரன் காணப்படும். அப்ப ஒரு பிள்ளை சொல்லணும், இந்த I3- 3 தனிச்சோடி ஒரு நிலைக்குத்து நேர்கோடு. அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளை வடிவத்தை வரைஞ்சு சாட்டணும். அயடின் I3- காணப்படக்கூடிய தனிச்சோடி இலத்திரன்கள் 3. இது நிலைத்த நேர்கோடு, நிலைக்குத்து நேர்கோட்டு வடிவம். பிறகு பாருங்க SFO பொறுத்த வரைக்கும் சல்பர் வலுவளவு 6, புளோரின் 4 பிணைப்பெடுத்தா சல்பர் மேலே ஒரு தனிச்சோடி காணப்படும். இல்லையா, அந்த பிள்ளை வடிவத்தை வரைஞ்சி பார்க்கணும். SFO சல்பர் 4 புளோரினோட சேர்ந்து இது என்ன வடிவம்? சீசோ, நிறுத்தாடு வளை வடிவத்தை பெறும். அடுத்தது பாருங்க பிள்ளையாள், NO2+, நைட்ரோனியம், பிளஸ் ஏற்றம் நைதரசனுக்கு போடா, நைதரசன் வலுவளவு 5, பிளஸ் ஏற்றம் அதாவது பிளஸ் இருந்தா வலுவளவு 4 இலத்திரனை வச்சிருக்கும். ஆக்சிஜனோட 2 பிணைப்பு 4 பிணைப்பு ஏற்படுத்துறதால நைதரசன் தனக்கு மேல 4 பிணைப்பு ஏற்படுத்தும், தனிச்சோடி இருக்க மாட்டா. அவன் கேள்வி என்ன பாருங்க பாப்போம். எதில் அதிக இலத்திரன் காணப்படும் என்றா I3- தான் அதிக அளவாக 3 தனிச்சோடி இலத்திரன் காணப்படும். சோ கேள்விக்கான ஆன்சர் என்ன? 3. கேள்விக்கான விட 3. சோ உங்களுக்கு தரப்பட்ட இடைவெளியில இந்த 2 ஆப்ஷனையும் எழுதலாம். 2 மெத்தட் இருக்குதானே, வடிவத்தை வரைஞ்சி பார்க்கிற அல்லது அந்த கட்டமைப்புக்கு மேலேயே வேறு பின்னால தனிச்சோடிகளை குறிச்சு காட்டுவோம். இது 2ஆம் கேள்விக்கான விளக்கு. சரியா மகன்? 3ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. ஏஜியின் சாரண துணிவும் அலுமினியத்தின் 2 பேர் ஆக்கள் இருக்காங்க. 3ஆம் இலக்க கேள்வி. AgAl 2 வேறு வேறான மூலகங்கள் இருக்குது, ஒரு கலப்பு லோகத்தை உருவாக்குது. இதுல இருக்கிற இவர மூலத்திணிவு கேபிட்டல் M என்று சொல்றனே, இவர மூலத்திணிவு எக்ஸ் என்று சொன்னா இவர மூலத்திணிவு 4x இருக்குதான். நான் சொன்ன விலங்குதான், அது தரவு. பிறகு சொல்றான், இந்த கலவையில அலுமினியமும் இப்படித்தான் இருக்குது, கலவை இப்படித்தான் இருக்குது. கலவையில மகன் ஒரு துண்டு இவ்வளவும் இருக்குதான், இந்த துண்டு இருக்குதானடா, இந்த துண்டு என்னன்னு சொன்னா அலுமினியமா இருக்குது.
இந்த துண்டு அலுமினியமா இருக்குது. சரியா? இந்த துண்டு இருக்குதானே, இந்த துண்டு ஏஜியா இருக்கு. இது ஒரு கலப்புலோகம் சொல்றது விளங்குதானே, இது ஒரு கலப்புலோகம் சொல்றது இப்படித்தான் இருக்குது. இதுல அலுமினியத்திர திணிவு சதவீதம் 60. அப்ப அலுமினியத்திர திணிவு சதவீதம்டா நான் சொல்லனேன் W/W சதவீதம் எத்தனை 60% என்று சொல்றான். அப்ப மாறி என்ன யோசிக்கலாம், W/W சதவீதம் ஏஜீர என்ன வரும் 40% வரும். விளங்குதா? மொத்த திணிவின் கீழே அவர் மொத்த திணிவுக்கு மேல அவர திணிவு 60%. பிள்ளை யோசிக்கலாம் என்னன்னா மாஸ் ஆஃப் ஏஜி ஒரு சின்ன நாம ஒரு யோசனை வைப்போம். ஏஜீர திணிவு ஏ என்ற திணிவுக்கு கீழே மொத்த திணிவு என்ன, இதை சொல்ல திணிவு பின்னம் என்ன வரும், திணிவு பின்னம் என்ன வரும்டா 0.6. எப்படி வந்துச்சு, சதவீதத்தை பின்னமா மாத்த 100 பிரிக்கணும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் ஏஜிய மொத்த திணிவால பிரிச்சு விட்டா 0.4 வரும். எனக்கு இதுல இருந்து ஒரு யோசனை வரும், சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன் இவர திணிவு 0.6 இவர திணிவு என்ன வரலாம் 1 இருக்கலாம். இவர திணிவு 0.4 மொத்த திணிவு 1 இருக்கலாம். பாருங்க பாப்போம். நான் எடுக்கோள் சரியா இருக்கு பாத்தீங்களா? இவரையும் கூட்டினா 1 வருகிறது. இவர 0.6 ஒரு எடுகோள் எடுக்கு, ஒரு ஐடியா எடுக்கு, இது ஒரு ஐடியா. அப்ப எனக்கு விளங்குது இவர திணிவு கிடைக்குது. இப்ப இந்த கேள்வி என்ன, அலுமினியத்தின் மோல் பின்னம். அப்ப நான் ஒரு முடிவு எடுக்கேன், அலுமினியத்தின் திணிவு இதான் ஏஜிர திணிவு. அப்ப மோல் பின்னத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். மோல் பின்னம் கணிக்கணும்டா நாங்க செய்யற வேலை என்ன, எக்ஸ் அலுமினியம் மோல் பின்னத்துக்கான சமன்பாடு இதான். மோல் பின்னத்துக்கான சமன்பாடு என்ன வரும், அலுமினியத்திர மோல் எதால பிரிக்கணும் சொல்லுங்க பாப்போம். மோல் ஆஃப் அலுமினியத்தோட மோல் ஆஃப் ஏஜியால பிரிக்கணும். அப்ப மோல் எப்படி கண்டுபிடிக்கிறேன், திணிவின் கீழ் மூல திணிவு. அப்ப நான் சொல்றேன் திணிவு 0.6 கீழ் மூல திணிவு எக்ஸ் உண்டானே. அதன் கீழ் என்ன வருமண்டா, அதன் கீழ் என்ன வருமண்டா 0.6 கீழ் எக்ஸோட 0.4 கீழ் 4x கூட்டணும். இதானே மொத்த திணிவு. அப்ப ஒரு சுருக்கல் எடுக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது வழி எடுத்து போட்டு இவரால பிரிச்சா என்ன வரும், 0.1 மகன் எக்ஸின் எக்ஸும் ஒரே அடுக்கு தானடா. அப்ப என்ன வரும் சொல்லு பாப்போம். பொது அடுத்தம்டா எக்ஸ் 0.7 மேல் 0.6 அப்ப 7 மேல் 6 விளங்கிட்டா, சுருக்கின முறை விளங்கிட்டா. 4 வகுத்து விட்டமண்டா 0.1 கீழ் எக்ஸ் ஒரே அடி பாத்தீங்களா, ஒரே அடியா இருந்தா 0.6 பிளஸ் 0.1 0.7 மேல 0.6 அப்ப 10 வெட்டி விட்டவன்டா சரி. வினா இலக்கம் 4 பாருங்க, 4ஆம் கேள்வியை பாருங்க. ஒரு கருத்தாக்கம் ஒரு கதிர் தொழிற்பாட்டு, இது பாஸ்ட் பேப்பர்ல கேள்வி இல்லை, பழைய பேப்பர்லாம் இருக்குது, கிட்டத்துல வரல. அப்ப பாருங்களாம், ஒரு மூலகம் எம், அந்த மூலகம் அணுவன் 88க்கு மேற்பட்ட மூலகங்கள் இயற்கையாக அல்பா பீட்டா கேமா கதிர்களை காலலாக்கும் விடுவிக்கும். அப்ப விடுவிக்கிறது என் என்ற ஒரு மூலகத்தோட 2 அல்பா கிடைக்குது. 2 அல்பா அல்பாட ஏற்றம் என்ன, ஒரு கதிர் +2 4. அப்ப இந்த எம்மோட அணுவனத்தினே 92 எம்மோட கருவுல இருக்கிற இலத்திரங்களா புரோத்திரங்கள் 92. இவர திணிவன் 238. அப்ப உங்களுக்கு தெரியும் திணிவு காப்பு தத்துவத்தின் படி இந்த திணிவுகளும் இங்கால திணிவும் சமனா இருக்கணும். அப்ப இங்கால பக்கம் இருக்கிற திணிவை நம்ம சொல்லு பார்ப்போம். அல்பாட திணிவு 8. அப்ப நைதரசன் என் மேல இருக்கிற என் என்று சொல்ற ஒரு கூறு மேல இருக்கிற புரோத் அதாவது திணிவன் 230. பிறகு பாருங்க,
y என்ற ஒரு கூறுல இருக்கிற புரோத்திரங்கள் எண்ணிக்கை இது 4 92 88. அப்ப x பெருமானம் 230, y பெருமானம் 88. அவன் சொன்னது பேப்பர் PDF பார்த்து கொண்டு பழகு. x 230, y 88. பிறகு பாருங்க இன்னொரு சமன்பாட்டுக்கு அமைவா நடக்குது. இந்த எண் எது 88 230 அவன் என்ன தந்திருக்கான் xy என்று தந்திருக்கான் பாத்தியா. இந்த எண் என்று சொல்றது என்ன செய்யுதண்டா, இந்த எண் என்று சொல்றது என்ன செய்யுதண்டா, எப்படி பிரியுதாம் எல்லாகவும் 2 பீட்டா பிளஸ் பிரியுது. இங்கதான் கேள்விய கொஞ்சம் நுணுக்கம் அவதானிக்கணும். பீட்டா -1 அவன் சொல்றான் என்ன, இங்கு பீட்டா பிளஸ் என்கிறது பீட்டா துணிக்கையின் திணிவையும் நேரேற்றத்தையும் கொண்டது. அவர் ஏற்றம் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். பி பிளஸ் என்கிறது +1 0 அங்கதான் சொல்றார். பீட்டா -1 இது +1 0. ஆகவே இவர் 88 அவர் இங்கோ இவர் +1 ரெண்டு பேரே. அப்ப இவர் திணிவு என்ன வரும் 86 இவர் 230. கேள்வி என்ன தெரியுமா, கேள்வி என்ன, எல் அணுவில் உள்ள நியூட்ரன்கள் எண்ணிக்கை. அப்ப எல் இருக்கிற நியூட்ரான் என்ன வரும் சொல்லு பார்ப்போம். எல் மேல இருக்கிற நியூட்ரன் 230 இருந்து இதை கழிக்கணும். 86 கழிச்சு விட்டா 230 இருந்து 86 கழிச்சு விட்டா எனக்கு வார விட 144. விளங்குதா? கேள்வி விளங்கிட்டா என்னண்டு பி என்று சொல்வது பீட்டாங்கிறது பீட்டா -1 இல்லை, இது அதே திணிவாம் ஆனா நேரேற்றமாம். அது நேரேற்றமாம். அல்பா +2 4 என்கிற மாதிரி பீட்டா என்கிறது -1 இல்ல +1. அப்ப 4ஆம் கேள்விக்கான விட என்ன வரப்போகுது 2வது விட. ஆன்சர் இலக்கம் 2. ஆன்சர் இலக்கம் 2. சரியா? ரைட். வினா இலக்கம் 5 பாருங்களா. வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5 என்னன்னு சொன்னா XeF2. யார் அது? XeF2. இந்த ஒரு கட்டமைப்பில் இருக்கிற ஜெனனை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி. ஒருத்தருக்கு 2 வடிவம் இருக்கு, எல்லாருக்கும் 2 வடிவம் இருக்கும். ஒன்று கேத்திர கணித வடிவம், அதாவது ஒரு வடிவம் இலத்திரன் சோடிகளால தள்ளுகையான வடிவம். 2வது இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். அப்ப இந்த வடிவத்தை வரைகிறோம் பாருங்களா. XeF2 இப்படித்தான் இருக்கு. இதான் Xe. பிணைப்புகள் இப்படித்தான் இருக்க போகுது. பிணைப்புகள் இப்படி பரம்பி காணப்படும். இப்ப இந்த தனிச்சோடி இருக்கிறதால இவர கேத்திர கணித வடிவம்னா பிணைப்புகள் என்ன வடிவத்தை உருவாக்கும் சொல்லுங்க பாப்போம். பிணைப்புகளால வார வடிவம் என்னன்னு சொன்னால் நிலை குத்து நேர்கோடு என்று சொன்னாலும் பரவாயில்லை. பட் இவர்த்த தந்த விடையின்படி நேர்கோடு. நான் சொன்னேன் நேர்கோடு. அவன் கேட்ட கேள்வி கேத்திர கணித வடிவம் என்ன நேர்கோடு. இப்ப கவனமா விளங்கணும். இந்த இலத்திரன் ஒரு பிணைப்பை உருவாக்க ஒரு சோடிதானே தேவை. அப்ப இந்த இலத்திரன் சோடிகள், இந்த சோடிகள் இவரால பிணைப்பு, இவரால ஒரு பிணைப்பு வந்தா, இப்ப இந்த மஞ்சள் நிறத்தால போட பிணைப்புகளால இந்த தனிச்சோடிகளும் பிணைப்புகளை உருவாக்குறதால, இந்த தனிச்சோடிகளும் பிணைப்புகளை உருவாக்குறதால என்ன வடிவம் வரப்போதாம்? இதை சொல்றேன் முக்கோண இருக்கூம்பகம். இதை சொல்ற மகன் முக்கோண இருக்கூம்பக வடிவம். அப்ப உங்களுக்கு விளங்கணும், தனிச்சோடிகளை கொண்ட சேர்வைகள் கட்டமைப்புகளுக்கு 2 பேர் இருக்கும். ஒன்று கேத்திர கணித வடிவம், 2வது இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். தனிச்சோடி இல்லையா, இலத்திரன் சோடியும் கேத்திர கணிதம் ஒன்று. இன்னும் வாரது இலத்திரன் சோடி என்ற என்ன? இலத்திரன் சோடி என்ற என்ன? இலத்திரன் சோடிக்கும் பிணைப்பை கொடுக்கணும். அவன் கேட்ட கேள்வி என்ன?
கட்டமைப்பா இலத்திரன் சோடியா? கவனமா பார், இலத்திரன் சோடி. அவன் கேட்டது இலத்திரன் சோடி என்றா, இதான் வடிவம். இதை கொடுக்கலாமா? இல்லை, இது கட்டமைப்பு வடிவம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? கேள்விக்கான விட என்ன? ஆன்சர் 5. ஆன்சர் 5க்கு போய்த்திருவேன். விளங்கிட்டோம்? ரைட், 5ஆம் கேள்வியை செஞ்சோம். இப்ப பாருங்க பிள்ளையால், 6ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. 6ஆம் இலக்க கேள்வியை பாருங்களேன். சரிதானே? 6ஆம் இலக்க கேள்வி என்ன? Na2S4O6. Na2S4O6 கந்தகம் தமக்கிடையில பிணைப்பை ஏற்படுத்தும். சரிதானே? ஆக்சிஜனோட பிணைப்பை ஏற்படுத்தும். அப்ப இதுல என்ன செய்யும்டா, இந்த கற்றாயனை கழிச்சு விடுங்க பாப்போம். இந்த கற்றாயன் இல்லாட்டி அப்படி ஒரு அண்ணாயன் உருவாகும் தானே. இந்த கற்றாயன் இல்லாட்டி இவரால் உருவாக்குற வடிவம் என்ன? S4O6 2-. இந்த கற்றாயன்கள் இல்லாம விட்டா. அப்ப இப்ப இந்த அணுக்களை பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சல்பர் இருந்தா, சல்பர் பொதுவாக ஒரு சல்பர்ல 4 ஆக்சிஜன் வரும். ஆனா எத்தனை சல்பர் இருக்குது? 4 சல்பர் இருக்குது. ஆகவே இந்த வடிவம் எப்படி வரப்போ சொல்லுங்க பார்ப்போம். இந்த வடிவம் எப்படி வரும்னு சொன்னால், சல்பர் தங்களுக்கு இடையில தான் பிணைப்பு உருவாக்கும். சல்பர் தங்களுக்கு இடையில தான் பிணைப்பு உருவாக்கும். கவனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட சல்பர் வந்துட்டு, அப்ப இப்படி வந்தா இந்த சல்பர் மேல என்ன செய்ய போ சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சல்பருக்கு மேல 3 ஆக்சிஜன் அணுக்கள் தான் இணைஞ்சு கொள்ளும். அப்ப 4 வரையலாத நம்பி சல்பருக்கு மேக்சிமம் 4 பிணைப்புத்தான் கொடுக்கலாமா? இல்ல, 6 பிணைப்பு. இந்த 2 சல்பரும் இந்த AB ஆகிய சல்பர் 6 பிணைப்பு எடுக்குது. இந்த சல்பர் 2 பிணைப்பு எடுக்குதாகவே இந்த கந்தகத்திர ஒட்சியற்ற எண்கள் என்ன? 0. ஏண்டா மின்னல் தன்மை 0. இந்த 2 சல்பராலையும் உருவாகிற ஒட்சியற்ற என்ன வரப்போகுது? +5. அப்ப அவன் கேட்ட கேள்வி S4O6 2- கந்தகத்திர ஒட்சியற்ற எண் என்னன்னு சொன்னால் +5 0. அப்ப என்ன விட பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 4வது விட. அப்ப ஆன்சர் இலக்கம் 4. கேள்விக்கான விடை 4ஆம் இலக்கமா இருக்கு. வடிவத்தை வரைஞ்சுதான் பார்க்கணும். சராசரி பார்த்தீங்கண்டா ஒரு பிள்ளை சொல்றான் S4O6 2-. சராசரி பார்க்க போறான். எப்படி பார்க்க போறான் சொல்லுங்க பார்ப்போம். 4s ஒட்சியற்ற எண்ணோட -12 கூட்டினவன்டா -2 வரும். அப்ப 4s சமன் என்ன வரப்போகுதாம்? -+10. அப்ப s பெருமானம் என்ன வரும்? இப்படி பார்க்கிறல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட மைய அணுக்களை கொண்ட சேர்வைகளில் என்ன சொல்ல விளங்குதா? ஒன்றுக்கும் மேற்பட்ட மைய அணுக்களை கொண்ட சேர்வைகளுக்கு என்ன பார்க்கணுமாம்? வடிவங்களை வரைஞ்சுதான் பார்க்கணும். ரைட். வினா இலக்கம், இப்ப நாங்க இந்த கேள்வி வினா இலக்கம் 6, வினா இலக்கம் 6, வினா இலக்கம் 7 பாருங்களா. வினா இலக்கம் 7 பாருங்க. 7ஆம் கேள்வியை பாருங்க. பின்வரும் சேர்வைகளில் எது முனைவாக்கமற்றது? 2 வசனம் சொன்னான் பாருங்க பிள்ளைகள். முனைவாக்கமற்றது, முனைவாக்கம் இல்லை, முனைவாக்கமற்றது, முனைவாக்கமற்றது. அடுத்து என்ன சொல்றாங்களா? sp2 கலப்பு நிலையில இருக்கணும். 2 கண்டிஷனும் திருப்தியாக்கப்படணும். அப்ப நான் சொல்றேனே, CH2O முதலாவது விட சொல்றது CH2O ன்னு சொன்னா H, C டபுள் பொண்டோ H. இதை சொல்ற ஃபார்மால்டிஹைட்டை இப்படித்தான் சொல்ற மகன். ஃபார்மால்டிஹைட்டை இப்படித்தான் சொல்ற. CH2O நீங்க என்ன வடிவம் வரைஞ்சாலும் பரவாயில்லடா, கார்பன் பிணைப்புகள் எண்ணிக்கை 4 வரணும். அப்ப இதுல முனைவாக்கம் இல்லையா? இருக்கு. இதுல முனைவாக்கம் இருக்கு. ஏன்? கார்பன் மேல சேர்ற 3 பேரும் வேற வேற ஆக்களே. அப்ப இந்த விட வராது. ஏனென்றா முனைவாக்கம் உள்ளது. கலப்பு ஓகே, கலப்பு sp2 சரி. 2வது விடைய பாருங்களேன். 2வது விடைய பாருங்க. என்ன சொல்றானாம்? SiFO, SiFO, SiFO முனைவாக்கம் இல்லை, அது சரி. ஆனா
கலப்பு என்ன sp3. அப்ப இந்த விட பொருத்தம் இல்லை. முனைவாக்கம் இல்லை, அது ஓகே. ஆனா கலப்பு sp3. அடுத்தது பாருங்க பிள்ளையால், SO2 என்ற வடிவத்தில கலப்பு சரி, SO2 கலப்பினவாக்கம் சரி, ஆனா முனைவாக்கம் உடையது, கலப்பு சரி. மூணாவது விட பொருத்தம் வராது. நாலாவது விடைய பாருங்க, BF3. BF3ல ஓம் இந்த ரெண்டுமே சரி. மியூ முனைவாக்கம், தல முக்கோணமே முனைவாக்கம் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன் முனைவாக்கம் இல்ல, அதோட சேர்த்து பாருங்களா sp2 கலப்பு முனைவாக்கம் சமன் 0, அது மட்டும் சரி. அப்ப ஆன்சர் என்ன வர போகுதாம்? ஆன்சர் 4. அஞ்சாவது விடைய பாருங்க, HClO2. குளோரின் தான் மையானோ, அப்ப HClO2 இங்க பாருங்களேன், இத சொல்றேன் ஒட்சி அமிலம். இந்த இடத்துல குளோரின் மேல தனிச்சோடிகள் காணப்பட்டா குளோரின் கலப்பு என்ன வர போதாம்? sp3 கலப்பும் முனைவாக்கம் உண்டு, முனைவாக்கம் உடையது. விளங்குதா? ரைட். வினா இலக்கம் 8 பாருங்களா. வினா இலக்கம் 8. 8ஆம் கேள்வியில சொல்றது, ஒரு சேர்வையில மூலக்கூற்று சூத்திரம் M4O6. M4O6 இதான் அந்த சேர்வை. இந்த சேர்வையை வச்சு பாருங்க பாப்போம். இது யாருன்னு தெரியா, ஒரு தெரியாத கனியமே. M4O6ல என்ன இருக்கும்? 4 M என்ற கூறுகளும் 6 ஆக்சிஜனும் இருக்கும். இதானே உண்மை. இதுல 4 எம்மும் 6 ஆக்சிஜனும் இருக்கும். இவன் சொல்ற என்ன தெரியுமா மகன்? இவர 18.88 கிராம் எடுக்கணும். 18.88 கிராம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு எம் இருக்குமாம்? 10 கிராம் எம் இருக்குமாம். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். என்ன அர்த்தம்? இதுல இருக்கிற ஆக்சிஜன் 8.8 கிராம் ஆக்சிஜன் இருக்கும் அர்த்தம். கேள்வி என்னண்டா, எம்மின்ற சாரண திணிவு என்ன? அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த இடத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இவங்களை யோசிச்சு பாருங்க பாப்போம். இவங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு சமன்பாட்டில 2 பேருக்கு இடையில தொடர்பு எடுக்கிறதுக்கு பீசமான ஒரு பெரிய பங்களிப்பு செய்யும். என்ன பீசமானம்? எம்மிட மோள, அதாவது எம் என்ற ஒரு கூற மோள ஆக்சிஜன் மோளால பிரிக்க வாரம். பீசமானம் என்ன தெரியுமா? இந்த தொடர்பு மோல் ஆஃப் எம் மோல் ஆஃப் ஆக்சிஜனால பிரிக்க வாரது இருக்குது. அந்த பின்னம், அந்த பின்னம் எதுக்கு சமனா இருக்கும்டா பீசமானத்துக்கு. மோல்களுக்கு இடையிலான பின்னம் பீசமான பின்னம் என்று சொல்றது. 4/6 இதான் தொடர்பு. மோலுக்கு இடையில தொடர்பு தான் பீசமானம். அப்ப மோல எப்படி கணிக்கிருப்பா சொல்லு பார்ப்போம். திணிவின் கீழ் மூல திணிவு, திணிவின் கீழ் மூல திணிவு. அப்ப என்ன சமன்பாடுகள் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தேவை 10 கீழ் மூலத்திணிவு கேபிட்டல் எம். பின்னம் என்ன வரும்? ஆக்சிஜன் திணிவென்ன 8.88 கீழ் அவர திணிவனத்தின 16. இந்த பிரிச்சி வார பின்னம் என்னண்டா? இந்த பின்னம் என்ன மகன்? 2/3. அப்ப சுருக்கும் போதோ இவங்களால 8ஆல வகுத்தமண்டா இந்த இடத்துல 2 வரும். இந்த இடத்துல 1.1 வரும். ஓமா இல்லையா? ஓம். எனக்கு தந்த விடைகளை பாருங்க. ஒரு விட 10, இன்னொரு விட 54, இன்னொரு விட 27, இன்னொரு விட 12, இன்னொரு விட 32. ஒரு நாளும் ஒரு கணக்கு செய்யக்கூட கடைசி வரைக்கும் போறோம். MCQல தட்டி விட்டுக்கு பெய்த்திடணும். அப்ப என்ன செய்யறேன்டா, சுருக்க போறன் பாருங்க மகன். சுருக்க கோல இந்த 10 இந்த 2 அப்ப 5 மடங்கு இவரால பெருக்கி விட்டனண்டா மகன் பாருங்களேன். இவரால பெருக்கி விட்டனண்டா 15. இந்த 2 மேல வந்தா 30. இந்த 11 மேல போனா இவங்களோட வகுத்து விட்டனண்டா வார விட
குழம்பிராதங்கோ உங்களுக்கு கணிதம் தெரியும் தானே, கஷ்டப்படாம நீங்க கணிதத்தை செய்யுங்க. இதை நீங்க தனித்தனியா குறுக்கு பெருக்கம் செஞ்சாலும் பரவாயில்லை. சுருக்கக்கோள இது 15 2 மேல போனா 30 11 1.1 x. எனக்கு வார விட சுருக்கும் பயப்படாத தம்பி, வார விட 30 கீழ் 1.11 சமன் x என்று வரும். அப்ப மகன் வார விடையே 30 இவரால பிரிக்கணும். அப்ப என்ன விட வருண்டா 30 இவரால பிரிச்சா 10 54 12 32 வராது. அப்ப கேள்விக்கான விட என்ன 27. ஒரு நாளும் கணிதத்தில கணிப்பு செய்யக்கூட கடைசி வரை போகாத MCQ பாருங்களேன். நீக்கல் முறை மூலம் நான் 3வது விடைக்கு போறேன், கடைசி வரைக்கும் போகாத சிம்பிளிஃபையா விட எடுக்கலாம். லேசா விடைய சுருக்கினேன். 8ஆம் கேள்விக்கு விடைய வந்துச்சு. 9ஆம் கேள்வியை பாருங்களேன். 9ஆம் கேள்வி என்ன தெரியுமா? 9ஆம் கேள்வி என்னண்டா 3 மூலக்கூறுகள் இருக்கு. 9ஆம் கேள்வியை பாரு. 9ஆம் கேள்வி 4 மூலக்கூறு இருக்கு. ஒன்று என்ன HCl, பிறகு என்ன CO2, பிறகு என்ன வரப்போகுது CO2, பிறகு என்ன H2O. அடுத்த விடைய பாருங்க HF. இந்த 3 மூலக்கூறுலையும் கேள்விய நல்ல விளங்கணும். இந்த 4 பேர்லையும் ஆகிய மூலக்கூறுகளை முனைவாக்கம் அதிகரிக்கிற வரிசை முனைவாக்கம். அப்ப பாருங்களேன், இவங்க இருக்கிற கார்பன் மின்னது தன்மை 2.5, ஆக்சிஜன் 3.5, ஆக்சிஜன் 3.5, ஹைட்ரஜன் 2.1, ஹைட்ரஜன் 2.1, புளோரின் 4, குளோரின் 3, ஹைட்ரஜன் 2.1. அப்ப யாருக்கிடையில முனைவாக்கம் உயர்வாக காணப்படும்? சிம்பிளா பார்த்தோம்டா தியரி என்ன, மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு அதிகரிக்க கூடதான் முனைவாக்கம் அதிகரிக்கும். அப்ப நான் சொல்லுவேன் HF என்ற பிணைப்பில் இருக்கிற முனைவாக்கம் உயர்வாகவும், H2O என்ற பிணைப்பில் இருக்கிற முனைவாக்கம் அதை விட கொஞ்சம் உயர்வாகவும். சரியா மகன்? HF தான் உயர்வு, H2O அதே மாதிரி HCl முனைவாக்கத்தை விட CO2 முனைவாக்கம் ஆக குறைவான முனைவாக்கம் CO2, ஆக குறைவான முனைவாக்கம் CO2க்குள்ள இருக்கு. ரைட். 10ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. வினா இலக்கம் 10 பாருங்க. என்ன சொல்றாங்களாம் பாருங்க பாப்போம். MnO4 மைனஸ் இவரு சரியா ஒரு ஆக்சலேட்டோடு C2O4 2- ஆக்சலேட்டோட அமில ஊடகத்துல தாக்கம் அடையுது. என்ன சொல்றானாம்? இவரோட தாக்கம் அடையுது. இந்த சந்தர்ப்பத்தில என்ன விளைவாகுதாம்? Mn2+ ஓட கூடவே CO2 ஓட H2O கிடைக்குது. அவன் கேள்வி என்ன தெரியுமா? அவன் கேள்வி என்னண்டா, இந்த தாக்கத்தில் இருக்கிற MnO4- இவர பீசமானம் என்ன, இவங்கட பீசமானம் என்ன? நான் இந்த கேள்வி எப்படி செய்யறது தெரியுமா? நான் சொல்ற பிள்ளைகள் தடே ஆக்சலேட்டா என்னையா மாறுதுடா, CO2 மாறுதண்டா. இது +3, இது +4. எத்தனை இலத்திரன கார்பன் இழக்குது? +3 +4 ஒன்றுதானே இழக்குது. ஆனா எத்தனை அணுக்கள் இருக்குது? 2. அப்ப கார்பன் அணுக்கள் இழக்கிற மொத்த எண்ணிக்கைங்கிறது ஒக்சியேற்றன்ல ஏற்படுற மாற்றத்தை எண்ணிக்கையால பெருக்கு. அப்ப ஆக்சலேட்டுகள் 2 இலத்திரன்களை இழக்கும். பெர்மங்கனேற்று +7ல இருந்து +2 மாற எத்தனை வாங்கும்? 5 வாங்கும். அப்ப இவரு 5 இலத்திரனை வாங்கும். பீசமானம் என்கிற என்ன? இந்த இழக்கிறது இவர பீசமானம், இவர் ஏற்கிற இவர பீசமானம். அப்ப ஆக்சலேட்டர் நம்பர் 5. MnO4- 2. இங்கால பக்கம் இருக்கிற MnO4 2 அணுக்களை சமப்படுத்து. 2 MnO4-
10 CO2. ஏன் 10 CO2? இங்கால பக்கம் இருக்கிற ஏற்றத்தை பாருங்க, 12 மைனஸ் 4 பிளஸ். அப்ப எத்தனை பிளஸ் வந்தா மகன்? இங்கால பக்கம்டா 4 பிளஸ் இருக்கு, இங்கால பக்கம் மைனஸ் 12 இருக்கு. இன்னும் எத்தனை பிளஸ் சேர்த்தமெண்டா 2 பக்கம் இருக்கிற பிளஸும் சமனாகும். அப்ப என்ன செய்யறது? ஒன்று இந்த மைனஸ் 4 கொண்டு வா. அப்ப எத்தனை 16 16H பிளஸ் சேர்க்கணும். 16H பிளஸ் சேர்க்கணும்டா எத்தனை தண்ணி மூலக்கூறு வரும்? 8 நீர் மூலக்கூறு வரும். சோ நான் இந்த முதலாவது அறிமுக வகுப்புல 2014 வருஷம் வந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3யோட சம்பந்தமான ஒரு 10 கேள்விகளை செய்து காட்டியிருக்கிறேன். சோ எங்களுடைய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடைபெற போற வகுப்புல நாங்க செய்ய போற கேள்விகள் உங்களுக்கு தெரியும். 2015 வருஷத்துக்கான FWC பேப்பர். சோ முதலாவது வகுப்பு இணைஞ்சவங்க இந்த பேப்பர்களை PDF செஞ்சு பாருங்க. நம்ம வகுப்புட ஐடியாலஜியை பாருங்க, எப்படி கணக்கு செய்யலாம், எந்த முறை, எப்படி இடவழியை விட எழுது. சரிதானே? அப்ப நாங்க பேப்பர் கிளாஸ் சந்திப்போம் 2026 ஆக்களுக்கு. ரைட், நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் தானே பேப்பர் கிளாஸ். ரைட், சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.